உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபிபனாக்கி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பாஸ் ஆகிற கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்பில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் பெருசாக இருக்குது, இங்கேயே பை பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆனால் இப்போ நம்ம ஃபிபனாக்கி எடுத்து ட்ரா பண்ணோம்னா, இந்த ஸ்விங்குக்கு ட்ரா பண்ணோம்னா கோல்டன் ரேஷியோவில் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸும் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ரேட் எடுக்கிறத விட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும்ன்ற அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குது. கரெக்டாக அதே கேஸ் தான் இங்கேயும் நடந்திருக்கு பாருங்க. இங்கேயும் எனக்கு மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. இப்போ நான் பை பண்ண போகிறேன்னா டிஸ்கவுண்ட் ஜோனில் தான் பை பண்ணணும். சேம் ஃபிபனாக்கி எடுத்துக்கிறேன், இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு கரெக்டாக இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இது எனக்கு இல்லையா? ஸோ அதை டெலிட் பண்ணிடுறேன். அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கணும்? ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ பாஸ் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ நான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் என்னோட என்ட்ரியை நான் ப்ளேஸ் பண்ணுவேன். எனக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை, பட் இதுவும் ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் தான். பட் என்னோட 2 கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிறதுனால நான் இங்கே தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே டச் வந்துருக்கா? அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் இதை 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மினிட்டுக்கு போயிட்டு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பார்த்தும் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ 1 மினிட்டுக்கு போனீங்கன்னா அதே கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், இன்வெர்ஸ் வந்திருக்கா? இன்வெர்ஸ் வந்த உடனே பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை.